Hi friends, welcome to Chennai food. ரொம்பவே டேஸ்டான சூப்பரான மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மீன் குழம்பு செய்யறதுக்காக நான் 1/2 கிலோ அளவுக்கு சங்கரா மீன் வாங்கியிருந்தேங்க. பாருங்க அதெல்லாம் கட் பண்ணிட்டு மஞ்சள் உப்புலாம் போட்டு உராசி கழுவி சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மீன் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம புளி ஊற வைக்கிறதுக்கு நான் சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துருக்கிறேன். இந்த புளியை நீங்கள் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா நம்ம சேர்க்கும் பொழுது கரெக்டாக இருக்கும். நான் ஏற்கனவே கரைச்சி எடுத்து வச்சுட்டேங்க. வீடியோவுக்கு காட்டுறதுக்காக இதே அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளி கரைசலையும் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு மீனையும் கழுவி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம மீன் குழம்பு தாளிக்கலாம். மீன் குழம்பு செய்கிறதுக்காக நான் மண் சட்டி தாங்க பயன்படுத்துகிறேன். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் நான் மண் சட்டி வச்சுருக்கேன். மண் சட்டி இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து விட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் சேர்த்து விட்டுட்டேன். எண்ணெய் இப்போ நல்லா சூடாகிட்டுருக்கோம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்து விட்டுறேன். கடுகு பொரியட்டும். கடுகு இப்போ நல்லாவே பொரிய ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்துருக்கேன். அதை சேர்த்துட்றேன். 10-15 சின்ன வெங்காயத்தை நான் தோலை உரிச்சிட்டு முழுசாக எடுத்துருக்கேங்க. இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்து விட்டுடலாம். உங்களுக்கு முழுசாக போடுறது பிடிக்கலன்னா நீங்கள் 2 இல்லை 4 கூட வெட்டி போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் வெங்காயத்தை சேர்த்து விட்டுறேன். 10 பல்லு பூண்டை நான் 2 கீறி வச்சுருக்கேங்க. தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த பூண்டையும் நான் இதில் சேர்த்து விட்டுறேன். ஒரு பச்சை மிளகாயை நான் 2 கீறி வச்சுருக்கேன். பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்துட்றேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். பாருங்கள் வெங்காயம் இப்போ நல்லாவே செவந்துருச்சு. இப்போ தக்காளி சேர்த்து விட்டுடலாம். நான் 2 பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்றேன். தக்காளியும் நல்லா வதங்கணும். தக்காளி தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். தக்காளியே தெரியாத அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். மசாலா சேர்க்கும் பொழுது எப்போவுமே அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நான் இந்த ஸ்பூனில் தான் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறேன். குழம்பு மிளகாய் தூள் தாங்க சேர்க்குறேன். நான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு சேர்க்குறேன் பாருங்கள். 3 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் அதையும் சேர்த்துடலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். அதில் இருக்கிற எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். கலந்துட்டு ஒரு 1 நிமிஷம் விட்டிங்கன்னா போகிறோம். இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம புளி கரைசலை சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு போதலைன்னா திரும்ப சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும். குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம மிளகு சீரகம் தேங்காய் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். அதை இந்த பேனில் போட்டுறேன். மிளகு சீரகம் கொஞ்சம் வறுபடட்டும். இதுக்கு எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம ட்ரையாக தான் வறுக்க போகிறோம். மிளகு சீரகம் இப்போ நல்லாவே வறுபட்டுடுச்சுங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் வதக்காமல் கூட சேர்க்கலாம். ஆனால் வதக்கிட்டு சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் வதக்கிட்டு சேர்க்குறேன். லேசாக நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள் தேங்காய் லேசாக நிறம் மாறி இருக்குது. இந்த அளவுக்கு நிறம் மாறினா போகிறோம். இப்போ இந்த பேனை கீழே இறக்கிட்டு நல்லா ஆற விட்டுட்டு நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துடுறேன். வறுத்து எடுத்த மிளகு சீரகம் தேங்காய் துருவல் எல்லாத்தையும் நான் ஜாருக்கு மாற்றி விட்டுட்டேங்க. நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மாற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். தேங்காய் எண்ணெய் நல்லா அரைச்சி எடுத்துட்டேங்க. எனக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி செலவாச்சு. பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம கொதிச்சிட்ருக்கிற அந்த குழம்புல சேர்த்துடலாம். குழம்பு ஒரு 5 நிமிஷமாகவே கொதிச்சிட்ருக்குது. நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறமா தான் இதை சேர்க்கணும். நான் சேர்த்து விட்டுறேன். ஜார்லேயே நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தேங்காய் சேர்த்துட்டு மறுபடியும் குழம்பு நல்லா கொதிக்கணும். திக்னஸ் பார்த்துட்டு நீங்கள் தண்ணி சேருங்க. எனக்கு இந்த திக்னஸ் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்தால் தண்ணி சேருங்க. தண்ணியாக இருந்தால் நீங்கள் தண்ணி சேர்க்காதீங்க. தேங்காவை மட்டும் சேர்த்து விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். தேங்காய் சேர்த்து விட்டதுக்கப்புறமா இப்போ குழம்பு நல்லாவே கொதிச்சிட்ருக்குதுங்க.
கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை சேர்த்து விட்டுடலாம். கழுவி வச்சுருக்கிற அந்த மீனையும் சேர்த்துடலாம். நம்ம மீன் சேர்த்ததுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்த்தோம்னா கலர முடியாது, அதனால் நான் இப்போவே சேர்த்துட்டேன். இந்த மீனை நான் குழம்புல சேர்த்து விட்டுறேன். மீன் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கலரி விட்டுடுங்க. விட்டுட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். வச்சுட்டு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். மீன் வேகட்டும். குழம்பு மூடி போட்டு விட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குது. நீங்கள் மீன் வெந்துருச்சா இல்லையான்னு உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். பாருங்கள், மீன் நல்லா வெந்துடுச்சு, உடையவும் இல்லை, நல்லா முழுசாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் மூடி போட்டாலே நமக்கு மீன் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி மீன் குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுலேயும் மண் சட்டியில் செஞ்சு பாருங்கள். இதே அளவோட இதே மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்கன்னா அருமையான மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இந்த குழம்பு சாதத்துலேயும் ஊற்றி சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான மீன் குழம்பு ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.